எல்லாருக்கும் நமஸ்காரம் அப்புறம் வந்தனம். அதாவது இப்போ எதை பார்க்க வந்திருக்கீங்கன்னா, நம்ம ஒரு மேரேஜ் அதுக்கப்புறம் ஒரு பூஜைக்கு தான் போயிட்டுருக்கோம். மார்னிங் டைமில் போகிறதுனால என் கண்ணில் ரெட்டாக இருக்கும், செம்ம டயர்டாக இருக்கேன். அதாவது நம்ம எங்கன்னா எர்ணாவூர் டு நாவலூர், சென்னையில் எர்ணாவூர்லேருந்து நாவலூர் வரைக்கும் போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம பூஜைக்கு வந்தது இது ஏதோ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு. இப்போ தான் இங்கே ஏதோ ஒரு பாஸ் தான் அமிச்சார் எனக்கு. அந்த பாஸ் இருந்தால் தான் உள்ளே போகவே முடியும் போல இருக்குது. இது பாட்டுக்கிட்டு 1 கிலோமீட்டர் உள்ளே போகுது. நம்ம வந்ததை பார்த்திங்கன்னா இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டெப்புன்னு உள்ளே போக முடியாது, ஏதோ பாஸ் இருக்கணுமா. அந்த பாஸ் நம்ம எடுத்துட்டோம், இப்போ உள்ளே போகிறோம். அதாவது இந்த டைமில் என்னால் வீடியோ கூட எடுக்க முடியாது, ரொம்ப அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் தான் இது உள்ளே இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்த ரைட்டில் இருக்குது பாருங்கள், இதான் அப்பார்ட்மெண்ட்ஸு. இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல இப்போ தான் புதுசாக ஏதோ பில்டிங்லாம் கட்டிகிட்ருக்காங்க. அப்போனா கரெக்டாக யூ டர்ன் பண்ணிவிட்டு அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். இதுதான் அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ள என்ட்ரன்ஸு. இது உள்ள போகிறோம். உங்களுக்கு பாஸ் வேணும், அதனால் நான் ஃபோனை கட் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா செக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்காக போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு போயிட்டு செகண்ட் ரைட்டா? அவன் சொன்னது நான் ஒழுங்காகவே வாயில் வைக்க காதில் போட்டுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு போயிட்டு ரைட்டு போகணுன்னா ப்ரோ மக்களே பாருங்களேன், அப்பார்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உள்ள ஒரு பாஸு, ஐயோ வெறித்தனம் மக்களே, ஏதோ ஃபாரினுக்கு வர மாதிரி இருக்கு. இங்கே தான் நம்ம கிளைண்ட் இருக்காங்க. சரி ஓகே மக்களே, நான் அங்கே உள்ளே போகும்போது எடுக்கிறேன். பாக்கி எத்தனாவது ஃப்ளோர் தெரியுமா? 19வது ஃப்ளோரு. அடப்பாவிங்களா, 19வது ஃப்ளோர் தான் அவன் சொன்னான். மக்களே ஆடுது மக்களே லிஃப்ட்டு. 19வது ஃப்ளோர் போகிறோம். 18, 19 இந்த கடைசி ஃப்ளோர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பூஜை முடிஞ்சிச்சு. இந்த இடத்துலேருந்து பூஜையிலேருந்து கிளம்பிட்டு நம்ம இப்போ ஸ்பென்சர் பஸ் பேக் சைடில் ஒரு கல்யாண மண்டபம், அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சிச்சு. அதை கிளம்புறேன். நான் ரொம்ப ஸ்பீடாக போகிறேன், எனக்கு டைமே இல்லை. சீரியஸாக சொல்லணுன்னா முகூர்த்தம் அங்கே 8 மணிக்கு இருக்கணும்னு சொன்னாங்க. பட் நான் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே 9,000 கம்பல்சரி. இப்படி தான் ஓடுவேங்க நான் எப்பயுமே. அவ்வளோதான், இந்த ரோட்டுக்கு வந்தாச்சு. எல்லாமே பசங்களாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க இந்த இடத்துலேருந்து. ஆனால் சீரியஸாக சொல்லணுன்னா அப்பார்ட்மெண்ட்ஸா அடி சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸு. அங்கே உள்ளே போகணுன்னா கேட் பாஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸு, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இது ஏதோ ஒரு தனி தீவு மாதிரி, அதாவது இது தனி உலகம் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், தாமரைலாம் இருக்குது. அதில் நல்ல ஒரு உள்ளே இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்கூல்லன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மெயின்டெனன்ஸு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் வெயிட்டாக இருந்தால் இங்கே இருக்க முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா இங்கே ஒரு கடை இல்லை, எதாக இருந்தாலும் ஜெப்டோ, சொமாட்டோ அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணணும். இங்கே பாருங்களா, பசங்களாம் ஹெல்மெட் போட்டு சும்மா செம்மையாக போகிறாங்க காலங்கத்தால். டேய், இது எந்த ஊருடா? ஹெல்மெட்லாமாடா போட்டு போகிறீங்க ஸ்கூலுக்கு? எனக்கு நம்பவே முடியலடா. எல்லாம் ஹெல்மெட் போட்டு போகிறாங்க பாருங்களேன். ஹெல்மெட் போட்டுட்டு சரி ஓகே, அங்கே மேரேஜ் ரீச் ஆகணும். அதனால் நான் வண்டியை கொஞ்சம் லைட்டாக ஒரு 80னாச்சும் போக ட்ரை பண்ணணும். ஏன்னா இந்த டிராஃபிக்கில் அவ்வளோ ஸ்பீடாக போக முடியாது. நம்ம சேஃப்டி தான் முக்கியம். ஓகே, பார்க்கலாம் கைஸ், பாய், see you. கல்யாணத்துக்கு போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இது என்னோட கல்யாணமாக இருந்ததுன்னா என்னோட கல்யாணம் சொல்கிறவர், அதாவது என்னோட கல்யாண பூஜையாக இருந்தது, என்னோட வேலையாக இருந்ததுன்னா என்னால் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்துருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அங்கே நான் எல்லாத்துக்கும் இருந்திருக்கணும். மணி இப்போவே 9:30 ஆகிடுது. நான் 10 மணிக்கு 10:30க்குள்ளே தாலி கட்டி கிளம்பிடுவாங்க மண்டபத்தை விட்டு. நான் இப்போ தான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு போயிட்டு கத்திட்டு இருக்கான். இப்படி தான் நிறையா நடக்கும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக டிராஃபிக்கு காலங்கத்தால் கார்லலாம் போகிறதுனால. சில காரில் போனாலே டைமிங் சொல்லவே முடியாது.
ஃபஸ்ட்டு போனது என் ஃப்ரெண்டோட கிளைண்ட்டு தான், அதனால் பிரச்சனை இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அங்கே போயிட்டு அவன்கிட்ட சொல்லணும், இல்லைடா லேட் ஆகிடுச்சுறேன் அப்படின்னா எதுவும் சொல்ல மாட்டான், அப்படியே போய்ட்டு. இங்கே மார்னிங் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். நம்ம என்ன தான் நடந்தாலும் இந்த டிராஃபிக் கட்டாக நான் தெரியாமல் இப்போது நேராக போகிறதுக்கு லெஃப்ட் எடுத்துட்டேன், ரைட் எடுத்துட்டேன். சரி ஓகே, அங்கே போயிட்டு உங்களுக்கு வரேன். அதனால் இந்த ஸ்பென்சர் ப்ளஸாக ரைட்டு லெஃப்ட் எடுக்கணும்னு நம்ம ஸ்பென்சர் ப்ளஸாக வந்துட்டோம். இப்போது லெஃப்ட் எடுக்க போகிறோம். என்ன பண்ணுறது, இங்கே பாருங்கள் போலீஸ்லாம் நிற்கிறாங்க, பயங்கரமாக இருக்குது. இந்த ரோட்லலாம் எதுவுமே பண்ண முடியாது, ஒரு செகண்ட் கூட நிற்க முடியாது. நான் பட் நான் இதில் ஸ்டேரிங்கில் நான் இது ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய கேமராவை, அதனால் பிரச்சனை இல்லை. இதான் மக்களே மண்டபத்துக்கு வந்துட்டோம். போட்டிருக்கு பாருங்கள் போர்டு, அதான் மண்டபம். வந்துட்டோம். உள்ளே இது என்னன்னு தெரில, இதை அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த சைடு தான் நம்ம போயிட்டு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே போக முடியுமானே தெரில, இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. வந்துட்டோம் வேலட் பார்க்கிங்க. சார் மொபைல் நம்பர் சொல்லுங்கள். இப்போ எங்கே நம்ம வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கல்யாணத்தை ஆரம்பித்து அவங்க எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பித்து பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல முடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகும்னு இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நம்ம இல்லைனாலும் வேலை நடக்கும்ல, வேலை நடக்கணும். ஏன்னா முகூர்த்த நேரத்துக்குள்ளே எல்லாமே இந்த தாலி கட்டணும், இல்லைனா அது ப்ராப்ளம் ஆயிரும். அது பொண்ணு பார்த்திங்கன்னா இங்கிலாண்டு, பையன் டெல்லி சென்னை, அவங்க இங்கே ஃபுல்லாக ஆல் நெட்வொர்க்கு. அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்தார், ஸ்ரீகாந்த் வந்தார். அவரை நான் கேப்சர் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்கல்ய தாரணம். அவங்க இங்கிலீஷ்காரங்க பார்த்தா நல்லபடியாக நம்ம கல்ச்சரை அக்செப்ட் பண்ணிவிட்டு, அவங்க அம்மா அப்பாவும் அவங்க எல்லாமே சூப்பராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லாம் சூப்பராக நல்லபடியாக வேறு லெவலில் நடந்துருந்தது கல்யாணம். கிருஷ்ணாமாச்சாரி எங்கடா போயிட்டாரா? மக்களே எல்லாருமே சாப்பாட்டுக்கு வந்திருக்கோம். மக்களே இப்போ எங்கே வந்திருக்கோன்னா சாப்பிட வந்திருக்கோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் வர்றதுக்கு, பட் இருந்தாலும் கல்யாணம்லாம் எல்லாம் நல்லபடியாக ஆச்சு. இப்போ நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட வந்திருக்கோம். என்னெல்லாம் மெனுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னண்ணா இது ஏதோ சொல்கிறாரு, எனக்கே புரியல. பானிபுரியா? ஓகே, பேணிப்பால். இது ஏதோ ஸ்வீட்டு, பேணி போகலாம் இது பேர். அப்புறம் ஏதோ ஸ்பூன் வருது. இது கோல்டு கிண்ணம் தானே? தங்க கிண்ணம் தானே? சிரிரா மசாலா மில்க். மசாலா மில்க் விட்றாங்க. போதலாம் நான் மசாலா மில்க்குன்னு சொன்னால் நிறையா ஊற்றிட்டார் எனக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கிண்ணம், அவங்க பாட்டு கிண்ணம் இறக்கிட்டே போகிறாங்க. என்னதுரா இது? ரசகுல்லா. ஓ ஏன்பா ஃபஸ்ட்டே ஸ்வீட் சாப்பிட்றேன்? ஐயோ, இந்த ஸ்வீட்டில் அப்புறமா சாப்பிட்லாம். அடுத்தது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய், அதுக்கப்புறம் சட்னி, அது அவியலோ, தயிர் பச்சடி, அப்புறம் கோஸ் வருது. கோஸுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கா இல்லை கொஞ்சமாண்ணா, ரொம்ப வேண்டாம். அவியல், அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ், இல்லை வாழைக்காய் கொஞ்சமா, அப்புறம் வடை வந்திருக்கு. அப்புறம் இன்னும் இந்த டைமில் பூரி, இன்னும் காலைல பூரி போடலையா? இப்போ போடுறாங்க பூரி. இப்போ எதுக்குறா பூரி? லஞ்சா? என்னதுரா இது? டிஃபனா?
லஞ்சில் யாரா பூரி போடுவா? அதுக்கப்புறம் இப்போ உருளைக்கிழங்கு வந்திருக்கு. உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் அதில் பாயாசமா? மோராண்ணா கொஞ்சமா புளி சாதம். வீடியோவில் சொல்லிட்டு இது என்னதுடா? கருணக்கிழங்கோ? சேப்பக்கிழங்கு. இது வரைக்கும் இதெல்லாம் வந்திருக்கு மக்களே. அடுத்தது ரைஸ் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக நான் எதுவும் சாப்பிடாம இருக்கேன். கம்மியா இருக்கு. பூரி சாப்பிட்றோம். ரைஸ் வரப்போகுது. போதும். பார்த்தீங்கன்னா சாம்பார். விடுங்கண்ணா. காயெல்லாம் ஒன்றா போதும்ண்ணா. போதும். ஓகே, அடுத்த விளாகில் பார்க்கலாம். இந்த விளாகு முன்ன பின்ன தான் இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ஹரிபரியாக தான் இருப்போம். எப்பயுமே ஸ்லோவாக இருக்க மாட்டோம். ஸ்பீடாக போகிறதுனால, இந்த லொக்கேஷன் போகிறதுனால என்னால் வீடியோ கவரேஜ்லாம் பண்ண முடியாது. சும்மா இருக்கிற ஃபோனை எடுத்து வீடியோ எடுக்க தான் செய்கிறேன். ஃப்யூச்சரில் இது நல்லா சூப்பராக போச்சுன்னா பார்ப்போம். நிறையா விளாகுக்கு கேமரா வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். இருக்கிறத வச்சு பண்ணணும் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் விளாகு. ஓகே மக்களே, அடுத்த விளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு புது டாப்பிக்கு, யாரும் கவர் பண்ணாத டாப்பிக்கு, அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.